சேலம் எல்லை சேலம் இருங்க பிறகு அழைக்கிறேன். சேலம் நான் நடத்துகிற தொழிலில் பணம் சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் அடிக்கடி மனக்குழப்பம் வருது, நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவும் விடையும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக. தொழில் சம்பந்தமாக என்ன தொழில்? கால் வந்துட்டு வாங்க. பட்டு சேலை காத்தாட வாடா தம்பி வா. நீங்கள் ரிசர்வ் செய்கிறதெல்லாம் ஒரிஜினல் பட்டு தானா? ஓகே. இப்போ ஒரு 6 மாதமாகவே தொழிலை பற்றி தேவையில்லாத மன வருத்தமும் பணச்சரிவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடன் இருப்பவர்களால் உனக்கு சில உபத்திரங்கள் உள்ள உளைச்சல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம ப்ராடக்ட் எடுத்த இடத்துல இருந்து சரக்கு வந்து சேர மாட்டுக்கு. அதுக்கு பணம் பற்றாக்குறையும் சில மனிதர்களுடைய நம்மளை பற்றி தவறாக சொல்ல செய்திகளும் காரணமாக இருக்கு. இவைகளை நீக்கி உனக்கு முதலீடுகள் சரக்குகளை வரவும் வைக்கணும், அதை அப்படி விற்பனை ஆக்கியும் தரணும். வேறு என்ன பண்ணணும்? கால் வந்துட்டுவான் அடிப்போம். உங்களுக்கு படிச்சல வேணுமா? வேணுமா? கட்டிக்கிடுவீங்களோ? வரலாம். ஆமாடா பார்த்துட்டேன்டா, ஏண்டா கவலைப்படுற? ஐயா இந்தா மகனே, உனக்கு கடன் தீரும். உன்னுடைய குடும்பத்தில் சில பிரிவுகளும் வாக்குவாதங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளெல்லாம் ஒற்றுமை ஆகும், நிறைந்த பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். அதுக்கு மட்டும் உத்தரவு அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அவர் கீழே விழுந்துடாம நடக்க முடியாமல் வராருன்னு நினைக்கிறேன். யாருக்குண்ணே? கால் வந்துட்டாங்கண்ணே. ரங்கநாயகி சோமா இருக்கியா? உட்காருங்க. சித்தர் கோயில் எங்கே இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா? போய் அவர் வாராரு ஒரு பெரம்பு வச்சுக்கிட்டு. கொஞ்சம் கண்ண முடுங்க, அவர்கிட்ட கேட்பேன் என்னன்னு. ஓ காலை வந்துட்டு வரலாம். கஞ்சமலை சித்தர்னா யாருப்பா? அவர் எங்கே இருக்காரு? ஓ சரி ஓ சரி ஓ சரி, உத்தம சித்தன். தை மாதத்துக்கு பிறகுதான் கல்யாண சம்பந்தமான காரியம் கைகூடும். அந்த கல்யாணத்தில் ஒரு சில மனக்குறைகள் இருக்கு. உங்கள் அம்மாலாம் எங்கே இருக்காங்க? கேட்குற கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார். வேலைக்கிழமை மாலையில் ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்குங்கிற விதி அம்சம் அந்த மாங்கல்யத்திலே இருக்கிறது. அதை மாற்றி அமைச்சு தான் அந்த கல்யாணத்தை நடத்த முடியும் என்பது சித்தர் வாக்கு. அதுக்கு வேண்டிய வழிகளை நான் செய்து வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்பா. ஜெயிச்சு வா மகனை. பணம் பணம்
வெற்றிவேல் முருகா. கருப்பசாமிக்கு பயத்துக்குள்ளையா உடல்ல யாருக்கோ கட்டி இருக்காமல? யாருக்குயா? ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கோ பிரச்சனை சொல்லு. என்னையா கட்டி இருக்குங்களா? கால் வந்துட்டு வா. யார் இந்த குட்டிப்பில்? உட்கார். அறுவை சிகிச்சை சத்தியமாக செய்தே ஆக வேண்டும். அதில் எந்த உயிர்கண்டமும் ஏற்படாது. தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி செய்யலைன்னா 6 மாதத்துக்குள்ளே அது ஒரு கொய்யாப்பழம் தண்டி வீங்கிடும். அதுக்கு பிறகு நீ ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த நிலைமை வேண்டாம். இந்த சின்ன கட்டியாக இருக்கும் பொழுது அந்த அறுவை சிகிச்சையை செய்துறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு இந்த 2மே பொம்பளை பிள்ளையா இருக்கு. கருப்பசாமி, உன் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் கொடுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி. காலில் வந்துட்டு வாங்கோ. அப்போ கண்டிப்பாக என் பேர் வச்சுருவாங்களா? யார் வர்றான்? வச்சிருவாங்க, தெரியுது. இந்த கனியை இன்று சாப்பிட்டுக்கா. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு. 3 மாதத்துக்கு பின்பு ஜனனம் தோன்றும். ஆம்பளை பையனாக இருப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. சர்வ புண்ணியமும் நடக்கும், வெற்றியாகும். அதற்கிடையில் ஒரு சின்ன மாற்றம். வைத்திருக்க அந்த கட்டியிலிருந்து நீர் வரும். என்ன வரும்? நீர் வந்த உடனேயே இது உடஞ்சி கதைஞ்சிரும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிடாத. உடனடியாக டாக்டரை போய் பார்த்து சிறிய ட்ரீட்மெண்ட்டில் முழு குணமாயிரும். போய்ட்டு வா. இந்தாடி குட்டி. கியாம் கருப்பசாமிக்கு சாமங்கள்லாம் அங்கே இருக்கா? கருப்பசாமி, எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டு வந்தவங்க. என்னக்கா கூப்பிட்டுருந்தீங்களோ? வாரப்போ வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 குழந்தைகளுக்கு அதிகாரம் உள்ள பிறப்பு நீங்கள். ஆனால் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா அவன் 2 பிள்ளைக்கு சமமாக இருப்பான். அவனை பேர் ஸ்ரீனிவாச பெருமாள்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சீனிவாச பெருமாள். யாருடைய பேர் அது? திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய பேர். அந்த பேரை நீங்கள் வைக்கிற பொழுது பல கோடி செல்வங்களும் நீ வைத்திருக்கக்கூடிய தொழிலும் ஓங்காரமாக நடக்கும். சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். கண்ணை முடிக்காப்பா. இந்த பிரமோற்சவம் முடிந்து வருகிற பொழுது தெளிந்த அறிகுறிகள் நடக்கும். வெற்றி விட்டு தன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க. எந்த பிள்ளைக்கு என்ன பேரு? காலில் விட்டு வாங்க. இது யாரு? கீழே விழுந்துங்க. உட்கார்.
பெரிய அண்ணன் ஒரு சாமி வராரு, அது எங்கே இருக்கு? எங்க கால் வந்துட்டு வா. யாருக்கோ கேஸ் வழக்கு இருக்கா? கேஸ் வழக்கு இருக்கா? வா பக்கத்தில். உன் பிள்ளை இன்னும் நின்றுக்கிட்டே இருந்தா என்ன உட்காருமா? உன் பொண்ணு பேர் என்ன பேருமா? அவளுக்கு எந்த தடை இல்லாமலும் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. மாசி மாதத்துக்குள்ளே நடந்துடும். இவன் மனநிலையை திருப்பணும். 9 முறை என்னை பார்க்க வர சொல்லு, நல்லாயிரும். கால் வந்துட்டு வாமா. இது இல்லாமல் போகிறேன். கேட்குற கேள்வி சரிதானே? என்ன வழக்கு? ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரு? அங்கே போய் கும்பிடுவீங்களா? அதான் நீங்கள் வந்தோன்னே அப்படி சிரஞ்சீவியாக வந்து காட்சி அளிக்கிறாரு, அதான் கேட்டேன். கண்ணை முடிக்கா? அப்படியா? இந்த வழக்கு நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையிலேயே உங்களுக்கு தீர்மானமாகி உங்கள் சொத்துக்கள் தகுந்தமானதுக்கு வெற்றி கிடச்சிடும். அப்படி முடிச்சு தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. என்னடா படிச்சிருக்கிறேன்? டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு உட்பட உனக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கம்பெனி கிடைக்கும். அந்த வேலை நிரந்தரமானதாக இருக்கும். அடுத்த சான்ஸ் ஃபாரின் போயிட்டு பணி செய்யணுங்கிற ஒரு நிலைமை நடக்கும். இந்தியாவில் வேணுமா ஃபாரினில் வேணுமான்னு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எங்கே வேணும்? பக்கத்தில் வா. இந்தியாவில் இருந்தால் தான் உன் இஷ்டப்படி கல்யாணமும் முடிக்கலாம், பெற்றோர்களையும் பார்த்துக்கலாம். முடிச்சு தரேன், வெற்றி அடைவாள். இந்தா சந்தோஷமாக இருக்கு. காணாமல் போகுது. யார் மேலே கெட்ட பேர் வருது? என்னையவே நினைக்கிறாங்க. அவர் என்ன கண்ணனா? அவர் சீனிவாச பெருமாளாச்சே. இனிமேல் காணாம போகாது. சென்ற பொருள் மீண்டும் வீடு வந்து சேரும். செம்மையாக வாழ்வீர் மக்களே, ஆனந்தமடையுங்கள். இனிமேல் அந்த பிரச்சனையே வராதுங்கிறதுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்குறேன். ஏன் கவலைப்படுறீங்க? ஆனந்தமாக இருங்க, போயிட்டு வாங்க. உன் மனத்தில் நிறைய வருத்தம், இந்த துன்பத்துக்கு அதுதான் காரணம். கண்ண முடியும். சரியாயிடுச்சு, போ சாப்பிட்டு போ, பட்னியாக போயிடாத. கர்மசாமிக்கு தெய்வம் கோவில் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? கோயில் சம்பந்தமாக கால் வந்துட்டு வாங்க. யார் இவர்? அப்போ நீங்கள் வர வேண்டாமா? முக்கியமான கேள்வி ஒன்று இருக்க, அதை கேட்டுக்கிட்டு நினைக்கிறிய? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, கீழே உட்கார முடியுமா? அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? கட்டுமனைக்கு பூர்வீக இடத்துக்கு போய் பார்த்தேன்.
3 பங்குக்கு உரியதாக அந்த இடம் இருக்கும். ஒரு பகுதியை தாண்டணுன்னா பழைய காலத்து விவசாய இடங்கள் சேர்ந்து வந்துடும். அதில் வலது பக்கம் போனால் வண்டி வாகனம் போகக்கூடிய பாதையாக வந்துடும். அந்த இடத்துக்குள்ளேயே இடப்புறத்தில் பழங்காலத்து கல் செக்கு போன்ற பொருள்கள்லாம் அடையாள சின்னமாக கிடக்கும். அந்த கருப்பசாமி உங்களுடைய முன்னோர்களில் ஒருத்தர், அவதாரத்தில் வந்தவர் அல்ல, முன்னோர்களில் ஒருவர் கருப்பசாமி. கண்டிப்பாக கோழி அறுத்து தான் ஆகணும், ஆடு வெட்டி தான் ஆகணும். நீங்கள் வேணால் சாப்பிடாமல் சைவமாக இருங்கோ, அந்த சாமி சாப்பிடும். அதில் குறை வைக்க வேண்டாம். ஒழுங்காக செஞ்சுக்காங்க, அது உங்களுக்கு பெருமையை தரும். பண்ணிக்காங்க. அந்த இடத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியும் சமாதானமான நிலைகளில் பங்கீடுகளும் நடக்கும். கால் வந்துட்டாங்க. நான் நீதிமன்றம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் யாருமே பதில் சொல்லலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீதிமன்றத்தை வழக்கப்படுத்தி அடுத்த உத்தரவில் பேசுவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்வழியே தேடுவோம். வேறு என்ன வேணும்? ஒற்றுமையாக்கி தரேன், பெருமையாக வாழ வச்சு தரேன். காலை காட்டுமா? இது சாதாரணமான மருத்துவத்திலே தீரும், ஆயுர்வேதிக்கிலே தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம், வெற்றியாக்கி தரேன். இனி வராது செய்வன கோளாறு அல்ல. போதுமா? இங்கே வாங்க ஐயா. எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றி தரேன். 3 முறை என்னைய பாருங்கள். 3 முறை என்னைய பாருங்கள். வட்டி வேணுமா பணம் வேணுமா? அசல் வந்தால் போதுமா? உள்ள பாருடா பாருடா. வட்டி வேணுமா அசல் வேணுமா? எனக்கு என்ன இருக்காது. அப்போ நீ எனக்கு தர முடியாது, அங்கே வட்டியில் விட்டு கொடுத்துறேன். இந்த அவனுக்கு எல்லாம் நல்ல பணமாக கிடைக்கும், சந்தோஷம், புண்ணியமாக கிடைக்கும். போயிட்டு வாங்க. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் பெற்று வந்தது யார்? என்ன தொழில்? தங்க தொழிலா? தங்க தொழிலாச்சே. ஆமாம், தங்கம் கிடைக்கிறது கஷ்டம்லாம். இன்னைக்கு 1 கிராம் எவ்வளோ வந்துருச்சு? 10,000ன்னு சொன்னால் வலிக்கா அவனுக்கு? காலில் வந்துட்டு வா. $80,000 சேதாரத்தோடு சேர்ந்து 1 பவுன் 1 லட்சம் தான். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் தங்க நகை போடாமல் கல்யாணம் நடக்கணும்னு போராட போகிறான். என்ன செய்ய போகிறான்? 5 பவுனுக்கு மேலே யாரும் பணம் கேட்டால், நகை கேட்டால் சட்டப்படி தண்டனை அப்படின்னு ஒரு அறிக்கையை பிரதமர் வைக்க போகிறாரு நம்ம நாட்டில். அப்போ பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். சரிண்ணா? உடனே அப்போ தங்க விலையை இறக்கவோ அந்த சட்டத்தை போடவான ஒரு முடிவுக்கு வருவார். ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சி தானே ஆகணும். வியாபாரிகளுக்கும் பிரச்சனை, வாங்குறவனுக்கும் பிரச்சனை, செய்கிறவனுக்கும் பிரச்சனை. உலக நாட்டிலேருந்து போடணும். சரி, ஏற்பாடு நம்ம 2 ஏற்பாடு பண்ணலாமா? சரி, காலில் வந்துட்டு வா, பிரச்சனை இல்லாமல் போட்டு. ஒன்று புரிஞ்சுக்கா, வந்த மருமகா மறைமுகமான பிடிவாதம் உடையவா. அவனை கையில் எடுத்துக்கிறதுக்கு விரும்புதான். அவன் உழைப்பில் உனக்கு உதவி நடக்கும் அப்படின்னு நம்புனா நீ உடுத்தின வேட்டியை அடமானம் வைக்கணும். அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதனால் இது பிரச்சனைக்குரிய விஷயம். அவனை தனி கொடுத்தனமாக்க அவன் சந்தோஷமாக வாழுவான். உனக்கு வருமானத்தை தரேன். 4 கடையில் இருந்து உன்னை தொழில் செய்யறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த கூலி உன்னை உயர்த்தும். கால் ஒன்றுவான். வெற்றியாக்கி தரேன். இந்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சால உன் வாயில்? ஏன்? ஆமாம். என்ன படிக்கிற?
கண்ண மூடு. பக்கத்தில் வா. நல்ல உட்கார். நீங்கள் ரெண்டும் தொடாமல் உட்காருங்க. ஒரு கண்ண முடிக்கா. பிரைன் பக்கம் நரம்பில் அப்படி லைட்டாக ஒரு பெண்ட். ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? அந்த பெண்டில் ரத்தம் போகிறதுக்கு லேட் ஆகும் பொழுது அப்படி. இப்போ வளர்ச்சியான பிறகு அது தெளிவாகிடுது. இனிமேல் அது வரவே செய்யாது. இன்னும் 3 மாதத்துக்கு நடக்கணும். வெற்றி ஆயிரும். இந்தா எந்த குறையும் இல்லை. மனதை உயர்த்தி கொள்வாய். உத்தமமான பெண்மணி ஆகிவிட்டாய். உயர்ந்து விடுவாய். வாமா. வாயை குறைச்சாச்சுன்னா வாழ்க்கை அமைதியாயாச்சு. எப்படி தப்பா சொல்லிட்டோம்னா பட்டது உனக்கு தானே தெரியும். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு நான் ஒரு ராசி இல்லா ராஜா. எதை தொட்டாலும் எனக்கு தடுதலையும் பிரச்சனையுமா இருக்குது. தொழிலையும் பார்த்தாலும் அப்படித்தான், வீட்டில் நல்ல காரியங்களை பார்த்தாலும் அப்படித்தான். கிரகம் தெரியலையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலையேன்னு ஒருத்தன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உன் பேர் என்ன பேருடா? கால் வந்துட்டு வா. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுகமில்லை என்றவரை பார்த்து விட்டேன். என்ன பேரு? பழனிமலை முருகனை மாதிரியே இருக்கேடா. இப்போ என்ன வேணும் உனக்கு? பொண்டாட்டி எங்கே இருக்கா? பழனிமலை முருகன் தனியாக தானே இருக்காரு. வள்ளி தெய்வாண்டியோடவா இருக்காரு. காலில் வந்துட்டு வா. நடுங்குது கையெல்லாம். வா. 4818 ஒரு நம்பர் வருது. தண்ணி அடிப்பியா? சாப்பிடுவியோ? அப்போ சோறு குடிப்பான், தண்ணி சாப்பிடுவான். அது 4818 அது. அது ஓன் சரக்கான்னு பாரு. போ பக்கத்தில் போ பாருடே. பாரு அண்ணனுக்கு அதுவும் இருக்கோ. அந்த காலத்தில் சொன்னாங்க, நான் கேட்டேங்கிறேன்னா. தண்ணி அடிக்க நிப்பாட்டினா பொண்டாட்டி வருவா. அந்த காலத்தில் சென்ட் அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனோன்னா மணக்கணும்னு அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனால் மணக்கணும், அந்த மனத்தை ரசிக்கணும்னு சொல்லி அடிப்பாங்க. இப்போ நீ பான்பராக்கு போட்டனா துப்பு கட்ட மூதி பக்கத்தில் வந்திருக்கு பாரு அப்படிம்பா. உண்மையா இல்லையா? இதுக்கு தான்